Day 3. உறவுகள் எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கு 3வது நாள் சைக்கிளில் வெளிக்கிட்டேனுங்க. இப்படி சைக்கிளில் போய்க்க நிறைய விடயங்களை அவதானித்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வேறு வாகனங்களில் போய்க்க கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதால இடங்களை ரசித்து கொண்டு போயிடல. அது மற்ற நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அதில் வேறு வாகனங்களில் போய்க்க நடந்து போய்க்கையும் சைக்கிளில் போய்க்கலையும் அது ஒரு வகையான ஒரு ஃபீலிங். இங்கே பாருங்கள் ஆடுகளை என்ன கண்டுட்டு ஓடுதுகள். இங்கே பாருங்கள் எப்படி ஆக்கள் இவையும் பாவம் தான். இங்கே நிறைய வாகனங்கள் அதுகளுக்கும் கஷ்டம். என்ன இந்த இப்படி வேகமாக மோட்டர் சைக்கிள் இல்லாமல் இருந்தால் இதுக்கு சரியான கஷ்டமாக இருக்கும். என்ன ரோட்டால் போய்க்க ஒன்றும் செய்யலாது. நாங்கள் ஃபுல்லாக காபட் ரோட்டையும் போட்டு தார் ரோட்டையும் போட்டு எங்களோட வேகங்களை அதிகரித்து இந்த மிருகங்களுக்கும் நெருக்கடியை கொடுத்துட்டோம். இட்ஸ் ஓகே, ஒன்றும் செய்யலாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது டெம்பிள் ரோட்டுன்னு சொல்லுவார்கள். நல்லூர் கோயிலுன்ற பின்வீதி. அதால் தான் நான் போய்கொண்டிருக்கிறேன். இதில் பாருங்கள், இந்த காலுக்கு நான் ஒரு பெண்டேஜ் மாதிரி ஒரு இது போட்டுக்கிறேன். ஏனென்றால் ஃபுட்பால் விளையாடி நான் சொன்னேன் ஏற்கனவே கால் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டுது. சின்ன ஒரு உபாதை. இப்படி தான் சைக்கிள் ஓடுறதா பாருங்கள். எல்லோரும் வேகமாக அங்கேயெல்லாம் போய் கொண்டிருக்கணும். வேலைகளுக்கு போய் நம்ம சும்மா சில ஆக்கள் இந்த ரோட்டில் சும்மா அலைஞ்சு தெரிவாங்க என்ன மாதிரி. பாருங்க ஐயா அவ்வளோ வேகமாக போகிறாருண்டு. காலையிலேயே ரோட்டில் சும்மா உள் ரோடுகளிலே வரையிலாமல் இருக்குதுன்னா அவ்வளோ வாகனங்கள், சத்தம், டஸ்ட், அப்படி நிறைய பிரச்சனை. சைக்கிள்ன்றது ஒரு நல்ல ஒரு வாகனம். என்ன இது நல்ல ஒரு கோபுரம் தெரியுதுங்க பாருங்கள் பின்னால். பாருங்க ரெஸ்ட் எடுத்து கொண்டுக்கிறாங்க. கோயிலுக்கு பின்னால் ரெஸ்ட் அடிக்கணும். இது நல்ல ஒரு கோயிலுக்கு பின்னால் இருக்கிறது பிள்ளையார் கோயில். அப்படியே இதால் போய்க்க சிவன் கோயிலும் பெறுவாங்க. பாருங்க காட்டுறேன். அந்த அதில் தெரிகிறது சிவன் கோயில். என்ன மாதிரி ஒரு அக்காவும் சைக்கிள் ஓடி கொண்டு போகிறாங்க. அதை காட்டுவோம்டா ஓடிட்டாங்க.